என் அன்பு குழந்தையே, சிறிது நேரத்தில் இந்த சாய்நாதனுக்கு நீ முகம் மலர்ந்து நன்றி சொல்ல போகின்றாய். எந்த விஷயமெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை என்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் மாயமாக போகின்றது. அப்பா நன்றி என்று முகம் மலர்ந்து நீ எனக்கு நன்றி சொல்லக்கூடிய அந்த அற்புதமான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது. இந்த பதிவை முழுமையாக கேட்டு முடிக்கும் நேரம் உனக்கான மிகப்பெரிய அற்புதம் உன் வாழ்வில் நடக்க ஆரம்பித்து விடும். சிறிய விஷயம்தானே என்று எதையும் நினைத்து அலட்சியப்படுத்தி விடாதே. சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்று தெரிந்து கொள். எதுவுமே உன்னுடைய வாழ்க்கையில் அலட்சியமாக எண்ண வேண்டாம். பிறரையும் ஒரு பொழுதும் அலட்சியமாக எண்ண வேண்டாம். ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு திறமை இருக்கின்றது, பலம் இருக்கின்றது என்பதை நீயும் புரிந்து கொள். உன்னையும் பிறர் அலட்சியமாக நினைக்கின்றார்கள். அவர்களுடைய மனநிலையும் மாறும். நீ யார் என்பதை அவர்கள் தெரியாமல் இருக்கின்றார்கள். உன்னுடைய திறமை, பலம் அனைத்தையும் காட்டிலும் நீ என்னுடைய குழந்தையாக இருப்பதால் எல்லா நொடியும் காக்கப்பட்டு விடுவாய் என்பதை மறந்து சில செயல்களை செய்கின்றார்கள். ஆனால் என்னுடைய அருளால் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு துன்பமும் தீங்கும் நேரப்போவது இல்லை. என்னால் எப்பொழுதும் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கும் குழந்தை நீ. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாம் இப்பொழுது தீர்வு கிடைத்துவிடும். எதை கண்டு கலங்கி கொண்டிருக்கின்றாயோ அதை கண்டு சந்தோஷமாக ஆனந்த கண்ணீரில் மூழ்குவாய். என் அன்பு குழந்தையே, யோசித்து பார்க்க முடியாத அளவிற்கு வெற்றி மாலை உன்னை வந்து சேரும். மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையை தேடி வரப்போகின்றது என் குழந்தையே. உன் பிரச்சனைகள் எல்லாமே காணாமல் கரைந்து போகப் போகின்றது. ஆச்சரியத்தை உனக்காகவே நான் வைத்திருக்கின்றேன். உன் வீட்டு வாசல்படி எங்கே இருக்கின்றதோ அங்கே தேடி அதிர்ஷ்டம் வரப்போகின்றது. உன்னுடைய குடும்பமே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு உனக்கான தகுதியும் திறமையும் பல மடங்கு உயரும். உனக்குள் எப்படி இப்படி ஒரு சக்தி இருக்கின்றது என்று பிறர் வியப்படையக்கூடிய அளவிற்கு உன்னுடைய செயல்பாடுகள் இருக்கும். அனைத்திற்கும் பின்னால் நான் தான் இருக்கின்றேன். தாங்க முடியாத கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய். பொறுக்கவே முடியாத துன்பத்தை எல்லாம் சந்தித்து விட்டாய். சந்தோஷம் என்று ஒன்று மட்டும் உன் வாழ்க்கையில் கிடைக்காததால் ஏக்கத்தோடு இருக்கின்றாய். மிக நல்ல திட்டத்தை எல்லாம் உன் வாழ்க்கையில் செயல்படுத்த நான் வைத்திருக்கின்றேன். அனைத்தும் என் மூலமாக ஒவ்வொன்றாக இக்கணம் முதல் நடக்க தொடங்கிவிடும். உன் வாழ்விற்கு தேவையான நல்ல விஷயங்களை எல்லாம் என் கரங்களின் மூலமாக பரிசாக நீ பெறுவாய். நீ பிறப்பதற்கு முன்னே உன்னை பற்றி அறிந்தவன் நான். நீ பிறந்த பின் உனக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கின்றது என்று தெரிந்து வைத்தும் இருக்கின்றேன். கர்மாவின் காரணமாக அனுபவித்துக் கொண்டிருக்கும் அத்தனை கஷ்டங்களையும் நீ அனுபவித்து கழித்தே விட்டாய். இனி எந்த ஒரு கஷ்டமும் நீ அனுபவிக்கப் போவது இல்லை. பிறரால் நீ பட்ட கஷ்டங்கள் போதும். பிறரால் நீ சந்தித்த அவமானங்கள் போதும். உன் வாழ்க்கையில் நீ எடுத்த முடிவுகளின் மூலமாக சில தவறுகளும் நடந்திருக்கின்றது. அதன் பேரிலும் சில கஷ்டங்களை நீ சந்தித்து வந்தாய். கோபத்தில் நிதானத்தை இழந்திருக்கும் பொழுது எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது. அப்படியே உன்னால் எடுக்கப்பட்ட முடிவுகள் தான் உனக்கு இன்றளவும் அவஸ்தையை கொடுத்து கொண்டிருக்கின்றது. நீ சந்தோஷமாக இருக்கும் பொழுதும் எந்த ஒரு வாக்குறுதியையும் பிறருக்கு கொடுக்காதே. அதை செய்ய முடியவில்லை என்றால் நல்ல பேர் என்பது போய்விடும் அல்லவா? என் அன்பு குழந்தையே, உன்னால் எதை செய்ய முடியுமோ அதை மட்டும் சொல். உன்னால் எதை செய்ய முடியுமோ அதை மட்டும் பிறருக்கு வாக்குறுதிகளாக கொடு. நீ சந்தோஷத்தில் இருக்கின்றாய் என்பதற்காக எல்லோரிடமும் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லிவிட்டு பிறகு செய்ய முடியவில்லை என்றால் அது நற்பெயரை கெடுத்துவிடும். என் அன்பு குழந்தையே, என்னுடைய அறிவுரைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு உன் தந்தையாக நினைத்து என்னை வழிபட்டு கொண்டு இருக்கின்றாய். உனக்கு எப்பொழுதும் நான் நல்வழியை தான் காண்பிப்பேன். நல்லதொரு பாதையில் பயணம் செய்ய ஆரம்பித்து விட்டாய். இனி இனிமையான விஷயங்களை எல்லாம் வரவேற்பாய். இந்த சாய்நாதன் உன் வாழ்விற்கு நல்ல வழியை காட்டத் தொடங்கி விட்டேன். உன்னுடைய மனநிலை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதை தான் நானும் விரும்புகின்றேன். அதுதான் உன் வாழ்விற்கும் நல்லது. உன்னுடைய உடல் நலனில் அக்கறை கொள். சரியான உறக்கமும் சரியான உணவு கட்டுப்பாடும் எப்பொழுதும் அவசியம். இரண்டும் அதிக அளவில் சென்றாலும் பிரச்சனை, இரண்டும் குறைந்தாலும் பிரச்சனை. சமநிலையாக அனைத்தும் இருக்கும்படி பார்த்துக்கொள். உன்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் மனதில் இருக்கக்கூடிய கவலைகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளியை வை. எதை நினைத்தும் கவலைப்படாத அளவிற்கு உன் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலையானதாக இருக்க நான் வழி செய்வேன். பளிச்சென்று உன்னுடைய வாழ்க்கை பிரகாசிக்க போகின்றது.
இருளாக தெரிந்த உன் வாழ்க்கை துன்பத்தை எல்லாம் விலக்கிக் கொண்டு இன்ப காலத்தை வெளிச்சமாக ஒளி பிரகாசமாக வரவேற்கப் போகின்றது. அழகான அற்புதமான பல நல்ல விஷயங்கள் எல்லாம் என் அன்பு குழந்தையாகிய உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் நடக்கும் என் செல்வமே. உனக்கு நான் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்காகத்தான் பல நல்ல செய்திகளை கொண்டு வந்து உன்னிடம் சேர்க்கப் போகின்றேன். பல நல்ல செயல்களை உன் வாழ்க்கையில் நான் புரியவும் வந்திருக்கின்றேன். பிரச்சனைகள் எல்லாமே இன்பமாக மாறப்போகின்றது. மகிழ்ச்சிகரமான தருணங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்கப் போகின்றாய். தாமதமாகி இருந்த விஷயங்கள் எல்லாம் விரைவிலேயே நல்லபடியாக கைகூட போகின்றது. என் மூலமாக பல அதிசயங்கள் உன் வாழ்வில் நடந்தே தீரும். சுகமான பல முடிவுகள் கிடைக்கும். நீ அசந்து போகும்படி ஆச்சரியங்கள் எல்லாம் காத்திருக்கின்றது. தோல்வியில்தான் முடியும் என்று நீ அவநம்பிக்கையோடு இருந்த விஷயங்கள் எல்லாம் மிக பெரிய வெற்றியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து என்னுடைய சக்தி என்ன என்பதை உனக்கு புரிய வைக்கும். உன் மனதிற்குள் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் மாயமாகும். என்னுடைய பெயர் உன் மனதிற்குள் நிரம்பி இருக்கின்றது. அதை அவ்வப்பொழுது நாவினால் சொல்லிக் கொண்டே இரு. உன் கர்மாக்கள் அனைத்தும் கரைந்து கொண்டே இருக்கும். எதுவுமே நடக்கவில்லையே என்று நினைக்காதே, நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. என்னுடைய அருளால் அனைத்தையும் நீ எதிர்த்து போராடி ஜெயிக்கத்தான் போகின்றாய். இன்னும் போராட்டமா என்று கலங்காதே. போராடினால்தான் வெற்றி கிடைக்கும். அந்த போராட்டத்தை உனக்கு நான் எந்த ஒரு வழியும் தெரியாமல் பாரமும் தெரியாமல் நீ வாழ நான் வழி செய்வேன். மனம் சோர்ந்து போகாதே. இனி நீ மனம் மகிழக்கூடிய நாட்கள்தான். நீ விருப்பப்பட்டது அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும். ஷீரடிக்கு நான் உன்னை வரவழைப்பேன். என் தரிசனத்தை மனமாற கண்டு மகிழ்வாய். என் தரிசனம் நீ இருக்கும் இடம் தேடி வந்தும் கிடைக்கும். எல்லா நேரமும் உன்னுடைய விருப்பங்களை நான் நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவனாக இருப்பேன். நீ ஆசைப்பட்டது சிறிதானாலும் பெரிதானாலும் அத்தனை ஆசைகளும் சர்வ நிச்சயமாக நிறைவேறிய தீரும். உன் வாழ்க்கையில் எவையெல்லாம் சரியில்லையோ அவற்றையெல்லாம் நான் சரி செய்து கொடுப்பேன். உனக்காக பல நல்ல மாற்றங்களை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தியும் கொடுப்பேன். தெளிவான சிந்தனையும் என் மீதான நம்பிக்கையும் பக்தியும் உன்னை எப்பொழுதும் நல்லபடியாக வாழ வைக்க உதவும். விரைவிலேயே மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை எல்லாம் நீ எதிர்பார்க்கலாம். அற்புதங்கள் நடப்பதற்கான நேரம் கூடி வந்திருக்கின்றது. பிடிவாதமாக நீ என்னிடம் கேட்ட விஷயங்களை எல்லாம் உன் மனதிற்கு பிடித்த மாதிரியே நான் நிறைவேற்றி கொடுக்க போகின்றேன். இனி எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இரு. நிரந்தரமான மகிழ்ச்சி உன் வாழ்வில் கிடைக்கும். அத்தனை மகிழ்ச்சியையும் நான் அனுமதித்து விட்டேன். எந்த ஒரு கலக்கமும் வேண்டாம். உன் வாழ்விற்கான அற்புதங்கள் எல்லாம் இனி கிடைத்து கொண்டே இருக்கும். நல்லது நடக்கும்.